இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 91க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே ஆரம்பிச்சதே கமல்ஹாசன் சார் வந்தார். அவரு நீங்கள் இந்த வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ரெசல்யூஷன் கொடுக்கணும், நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், 2 பேருக்கு கொடுங்க அப்படிமா சொல்லியிருந்தாரு. ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. விஷ்ணுவுக்கு நிறைய பேர் அவரு நேர்மையாக இருக்கணும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனாவை நீ அழுகாதம்மா அப்படிங்கமா சொல்லியிருந்தாங்க. நிக்சனுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே ரெசல்யூஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அவரு நல்ல சாங்ஸ் எல்லாம் எழுதணும், அடுத்த வருஷம் ஒரு 10 பாட்டுனாச்சும் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் 5க்கும் கீழே பண்ணியிருந்தீங்கனாலே கூட ஓகே தான், அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொல்லியிருந்தாரு அப்படின்லாம் இருக்க. ஏன்னா அவருக்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும். 10 சாங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் புதுசாக வராரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம், ஆனால் முடியாது அப்படிங்கிறது கிடையாது. 5க்கும் கீழே இருந்திருந்தாலே ஹிட் சாங்ஸாக இருந்திருந்தாலே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நிக்சன் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரவீனா எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. மணிக்கு அதை விட ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். அவங்க எப்படி மிஸ் ஆனா, இது எப்படி மிஸ் ஆச்சு, இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படிமா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் முழுக்க விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்படிங்கிற மாதிரி எதுக்கு, ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாருப்பா. விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க. சமையல் பண்ணுற இடத்துல அவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் நம்மளே நிறைய இடத்துல பார்த்தோம், சமையல் பண்ணுறப்ப அவங்க உட்காந்து ஓரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. மாயா அண்ட் கேங்கில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்க உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட எல்லாம் அப்படிலாம் இருக்க. மற்றவங்களாம் இருந்திருந்தாங்க அதே கிச்சனில் மாயா அண்ட் டீம் இருந்திருந்தாங்க அப்படின்னா கிச்சன் டீமில் கண்டிப்பாக அவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்க. நல்ல ஹெல்ப் செஞ்சுருப்பாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பாங்க. ரவீனா அண்ட் கேங் அப்படிங்கிறனால தான் இந்த பிரச்சனை. விஷ்ணுலாம் இருந்தாங்க அப்படிங்கிறனால இந்த பிரச்சனை. அவங்க போய் அப்பப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சமையல்ங்கிறது மொத்தம் எல்லா வேலையும் தான், கட்டிங்கில் இருந்து குக்கிங் வரையில் எல்லாமே தான். ஆனால் அவங்க நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க, நான் வதக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் முழுக்கவே இருந்திருந்தாங்க. செம்ம பிரச்சனையாகிட்டு இருந்தது. தினேஷை கூட அவரோட பர்சனல் ப்ராப்ளம் பற்றி, அவங்க ஒய்ஃபோட செப்பரேட் ஆகிருக்காங்கல்ல, அதை பற்றின கூட ப்ராப்ளம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை கமல்ஹாசன் நல்லாவே அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே இது பேசாதீங்க, பர்சனல்ங்கிறது ஒருத்தரோட பர்சனல் தான், அதில் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க சைடில் இருக்கிற தப்பு எப்போ தான் குத்தி காட்டுவாங்க, எப்போ தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. அதை இப்போ ஒரு வழியாக அட்ரஸ் பண்ணது நல்லா தான் இருந்தது. வழக்கம் போல் இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக எடுத்து காடை நீட்டிட்டேன். ரவீனா அவுட் அப்படிங்கிற மாதிரி. எஸ், ரவீனா வெளியே போயிட்டாங்க அப்படின்லாம் இருக்க. வெளியே போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. மணி நீ கப்போட வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மணிக்கு ஏன் கப்போட வரணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். இதை தாண்டி இதுக்கப்புறமா அவங்க வெளியே போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாருப்பா. நீங்கள் ரவீனா வெளியே போயிட்டாங்க இப்போ, ஆனால் முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேட்குறேன், யார் வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நிறைய பேர் நிக்சன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானே வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க. நிக்சன்ட்டே கேட்குறதுக்கு, ஆமாம் சார் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் வெளியே போகிறேன், வெளியே போய் எனக்கான வேலை இருக்குது, அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஆள் இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசனே அடுத்த கால் எடுத்து, நிக்சன் நீங்கள் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவரு ஜாலியாக தாப்பா போனார். போகிறப்ப 5 காயின் எடுத்து விஷ்ணுகிட்ட கொடுத்துறாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின் இருக்கும்ல, அதை எடுத்து 5 காயின் கொடுத்ததுக்கு கடைசியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவும் மணி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, 5 காயின் எடுத்து கொடுத்ததே ஒரு சூழ்ச்சிமம் தான், அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், தப்பாக சொல்லியிருக்கிறான், தப்பாக தான் அந்த காயினை கொடுத்துருக்க தேவையில்லை அப்படிங்கலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் கொடுக்குறப்பே சொல்லியிருந்தாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர் சந்தோஷப்படுவார், அதனால தான் இந்த காயினை கொடுக்குறேன் அப்படின்னு. எஸ், அதுதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க, நீ விஷ்ணுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு, நான் அவருக்கு தான் கொடுக்க போகிறேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவார் அவர் அப்படிங்கிற மாதிரில பூர்ணிமாட்டே நிக்சன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது தப்பாகவே இல்லை அப்படிங்கிறதான், அதை உட்காந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே மாயாட்டியோ இல்லை பூர்ணிமாட்டியோ கொடுத்தா ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர்கிட்ட கொடுத்ததுக்கு இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கிறாரு. பிரித்து கொடுத்துருந்தா அதுக்கு ஏதாவது தானே சொல்ல போறீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஷ்ணுவை பார்க்குறதுக்கு. ஸோ அவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவான்னு
தெரிஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்த ஒரு விஷயம் தான். நானுமே சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்படி தான் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னா அது பண்ணுறது பெரிய தப்பே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதை பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்ல ஆட்டிடியூடே கிடையாது அப்படிங்கிறது தான். விசித்ராமாவும் பேசிகிட்டு இருந்தாங்கப்பா. தினேஷை நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு, நார்சிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்கிறாரு, அவர் கூட இருக்கவே முடியாது இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது கத்தி புலம்பிகிட்டு இருந்தாங்க. அவர் பண்ண தப்பை யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்க கூட தினேசனா நல்லா விளாடுங்க, தினேசனா நல்லா விளாடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. என்ன யாராவது சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவே புலம்பிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிசால்வ் ஆகி இந்த வீக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ இயர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு செம்ம எபிசோடாக இருக்க போது, செலிப்ரேஷனாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.